இந்தியா ஒரு மிகப்பெரிய பொருளாதார நாடு, பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. இந்தியா எந்த நாட்டை வேணாலும் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பேர் இருக்கு. ஆக்சுவலா இங்க என்ன பிரச்சனைனா, இங்க இருக்க எல்லாருமே நாடு முழுவதும் இருக்க 150 கோடி மக்களும் சந்தோஷமா இருக்காங்களான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. இங்க ஏழையா இருக்கவன் ஏழையாயிட்டே போறான், பணக்காரனா இருக்கவன் மிகப்பெரிய பணக்காரனா தொடர்ந்து மாறிட்டு வர்றான். அப்படி இங்க என்னதான் பிரச்சனையா இருக்கு? இந்தியா ஒரு மிகப்பெரிய 3வது முக்கியமான பொருளாதார நாடா மாறும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இருக்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே டீடைலா இன்னைக்கு பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வேல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், IMF ஒரு முக்கியமான டேட்டா கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இந்தியா 2015 போது நம்முடைய வளர்ச்சி ஜஸ்ட் $2.1 ட்ரில்லியன் அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனா 10 வருஷத்துல அபரீதமான வளர்ச்சி $4.27 ட்ரில்லியன் அளவுக்கு முன்னேறி இருக்கு. இது கரெக்டா சொல்லணும்னா 105% முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா சைனா, US இவங்க கூட சைனா 44% மட்டும்தான் வளர்ச்சி அடைஞ்சது. அதே US 66% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆக்சுவலா அதை விட இந்தியா மிக பெரிய லெவல்ல டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரியே இந்தியா தன்னுடைய வளர்ச்சியை தொடர்ந்து கண்டினியூஸா போட்டுட்டு இருந்தோம்னா நம்ம 2026ல ஜப்பானை பீட் பண்ணி 4வது முக்கியமான பொருளாதார நாடா மாறும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்றாங்க. இதே இந்தியாவினுடைய வளர்ச்சி தொடர்ந்து இருந்துச்சுன்னா 2028ல ஜெர்மனியை பீட் பண்ணி 3வது முக்கியமான பொருளாதார நாடா மாறும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஆக்சுவலா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்தியா தொடர்ந்து 4வது பிளேஸ் 3வது பிளேஸ் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருந்தாலும் இங்க இருக்க 150 கோடி மக்கள் சந்தோஷமா கிடையாது. அதுதான் முக்கியமான முதல் பிரச்சனை. ஆக்சுவலா இவங்க ஏப்பா சந்தோஷமா இல்லை அப்படின்னு சொல்லனா, இங்க பணக்காரனா இருக்கவங்க பணக்காரனா தொடர்ந்து முன்னேறிட்டு இருக்காங்க. ஆனா ஏழையா இருக்கவங்க தொடர்ந்து ஏழையா மாறிட்டு வர்றாங்க. இந்தியாவில் வேலையின்மை பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் பர்டிகுலரா இங்க 150 கோடி மக்கள் தொகையில 70 கோடி மக்கள் ஃபுல்லா இளைஞர்களா இருக்காங்க. இளைஞர்கள்ல அதுவும் பர்டிகுலரா 15 வயசுல இருந்து 29 வயசுக்குள்ள கிட்டத்தட்ட 10% மக்கள் வேலை இல்லாம இருக்காங்க. கரெக்டா சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 15ல இருந்து 20 கோடி மக்கள் வேலை இல்லாம இளைஞர்கள் சிக்கி தவிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு எப்படி வேலை இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆக்சுவலா இங்க ஓனருடைய எக்ஸ்பெக்டேஷன் வேற மாதிரி இருக்கு. அதே மாதிரி படிச்சு முடிச்சு வெளியே வர டிகிரி ஹோல்டர்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வேற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா ஓனர் எதிர்பார்க்கறது என்னன்னா, ரொம்ப அவங்க ஸ்கில்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கணும், அதுவும் அவங்க குறைஞ்ச சம்பளத்துக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. ஆனா இங்க படிச்சு முடிக்கும் போது ஒரு டிகிரி ஹோல்டர்ஸ் அதுல ரொம்ப டிகிரியில ரொம்ப ஸ்கில்டு பர்சனா இருக்காங்களான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஏன்னா இங்க பிராக்டிக்கல் ஓரியன்டட் கம்மியாகவும் தியரி ஓரியன்டட் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் பர்டிகுலரா இங்க இருக்க சிலபஸ் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. 2வது முக்கியமான பிரச்சனை நம்ம நாட்டினுடைய வறுமை தான். ஆக்சுவலா வறுமை இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய கொடிய நோய். என்னதான் நம்ம நாட்டு ஜிடிபி பெரிய லெவல்ல டெவலப் ஆயிட்டு இருந்தாலும் இங்க வறுமை அப்படிங்கிறது கொடூரமா இருக்கு. ஆக்சுவலா இன்னும் சுருக்கமா சொல்ல போனா நம்ம நாட்டினுடைய வறுமை 5% மக்கள் இன்னும் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. ஒரு நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இன்னுமே ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்தியாவில் பேசிக்கா கான்செப்ட் எப்படி இருக்குன்னா, உலகத்தினுடைய பணக்காரர்கள்ல மெயினா 1% மக்கள் இந்தியாவில் கிட்டத்தட்ட 22% ஜிடிபியை கான்ட்ரிபியூட் பண்றாங்க. பேலன்ஸ் இன்னொரு 10% மக்கள் அவங்களும் பணக்காரங்க தான். இவங்க 57% ஜிடிபியை கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஆக்சுவலா இந்தியாவில் கிட்டத்தட்ட 75% ஜிடிபியை இங்க இருக்க 11% மக்கள், கரெக்டா சொல்லணும்னா 15 கோடி மக்கள் ஃபுல்லா இந்தியா ஜிடிபியை கவர் பண்ணிடுறாங்க. பேலன்ஸ் இருக்க 85% மக்கள் பேலன்ஸ் இருக்க இந்த 25% ஜிடிபியை இவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்படின்னா நம்ம நாடு எந்த அளவுக்கு சீரா இருக்கா அப்படிங்கிறத நீங்க கண் முன்னாடி பாக்குறீங்க. அதுதான் நம்ம நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதனால எந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க மெயினா போக்கஸ் பண்றது இந்த 11% மக்கள் மட்டும்தான். பேலன்ஸ் இங்க இருக்க 89% மக்களை இவங்க ஃபுல்லா போக்கஸ் பண்ணாலுமே இங்க பெரிய லெவல்ல மாற்றம் நடக்கிறது இல்லை. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு. வறுமை கிட்டத்தட்ட 5% மேல இருக்கு. ஆனா ஒரு சில ஸ்டேட்ஸ் இன்னைக்கு ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா பீகார், உத்தரப்பிரதேஷ்,
மத்திய பிரதேஷ், ஒரிசா, ராஜஸ்தான் இந்த மாதிரி மாநிலங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 10 to 11% வந்து அவங்க நாட்டினுடைய மிகப்பெரிய வறுமையா வந்து போயிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா இங்க வறுமை வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தா, நம்ம நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படின்னா நம்ம விவசாயத்தை தான் சொல்லுவோம். ஆனா இங்க விவசாயம் வந்து இந்தியாவில பெரிய லெவல்ல டெவலப் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. இங்க விவசாயத்தை நம்பி எல்லாருமே இருந்தாலும் இங்க கரெக்டான டெக்னாலஜி வந்து உள்ள இன்க்ளூடிங் ஆகல, தண்ணீர் பற்றாக்குறை, விலை வந்து கரெக்டா போறதில்ல, இந்த மாதிரி நிறைய ரீசன்னால விவசாயம் வந்து இங்க மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னும் சொர்க்கமா சொல்ல போனா இங்க விவசாயம் எப்படி இருக்குன்னா, மற்ற எந்த ஒரு பிசினஸோ எந்த ஒரு தொழில் பண்ணாலும் அவங்க வந்து எவ்வளவு வந்து உள்ள காசு போட்டிருக்காங்களோ அது கூட ஒரு பர்சன்டேஜ் போட்டு ப்ராஃபிட்டோட தான் அந்த பொருளுடைய விலையை நிர்ணயிப்பாங்க. ஆனா விவசாயம் மட்டும் இன்னைக்கு அவங்க எந்த விலை வந்து மக்கள் கேட்கறாங்களோ, அதாவது வெளியே தேர்டு பார்ட்டி கேட்கறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு நிறைய கடனோட பல பேர் வந்து தற்கொலை ஆகிறத நம்ம கண் முன்னாடி பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு படுமோசமா போயிட்டு இருக்கு. அதே மாதிரியே இந்தியாவில் இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனைனா கரப்ஷன் தான். கரப்ஷன் நம்ம நாட்டினுடைய ஒரு தேசிய வியாதியாவே மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா இங்க சாதாரண மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் சாதாரண மனுஷனாவே தான் இருக்கான். பணக்காரன் இன்னும் பணக்காரனா ஆயிட்டு இருக்கான் இந்த ஊழல் அப்படிங்கிற ஒரு கொடிய நோயினால. ஆக்சுவலா இங்க ஒரு ரீசெண்ட் டைம்ல ஒரு சர்வே நடத்துனாங்க. கிட்டத்தட்ட 180 கண்ட்ரில இந்தியா வந்து கரப்ஷன்ல எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 96வது இடத்துல இருக்கு. கரெக்டா சொல்லணும்னா 30 பாயிண்டோட இந்தியா வந்து மிகப்பெரிய ஊழல் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத தெள்ள தெளிவா காட்டுது. ஆக்சுவலா இந்த கரப்ஷன் அப்படிங்கிறது சாதாரண மனுஷன்ல இருந்து மிகப்பெரிய பணக்கார வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கு. ஆக்சுவலா இந்த கரப்ஷன்ல முக்கியமா சொல்லணும்னா நம்ம பேசிக்கா ஒரு சர்டிபிகேட் வந்து கவர்மெண்ட் ஆபீஸ்ல வாங்கணும் அப்படின்னா இந்த இடத்துல பணம் கொடுத்தா தான் வேலையாகும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு இங்க மக்களும் வந்துட்டாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து கம்பல்சரி வந்து காசு வாங்கினா தான் அவங்களுக்கே வந்து அந்த சர்டிபிகேட்டே கொடுக்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு மாத்திருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து கரப்ஷன் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இது வந்து சின்ன லெவல் கரப்ஷன். பெரிய லெவல் கரப்ஷன் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போகுதுன்னா அந்த இடத்துல கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து காசை ஆட்டைய போட்டு இன்னைக்கு பெரிய லெவல்ல ஊழல் வந்து கோடி கணக்கில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா இங்க எந்தெந்த இடத்துல கரப்ஷன் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட காமன்வெல்த் கேம்ஸ் வந்து நடக்க வேண்டியது 2008ல அங்க அந்த கட்டிடம் கட்டுறது, பில்டிங் கட்டுறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்காக கிட்டத்தட்ட 70,000 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. அதே மாதிரியே நிலக்கரி சுரங்க ஊழல் கிட்டத்தட்ட 1.86 lakh crore வந்து ஊழல் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தேர்தல் பத்திரத்துல ஊழல் பண்றது, வாக்கு பணம் கொடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஊழல் பண்றது. ஆக்சுவலா இந்தியா வந்து 2036ல ஒலிம்பிக்ஸ் நடத்த போறாங்க. அந்த இடத்துல நம்ம டெவலப் பண்றதுக்காக நிறைய பிளான போட்டிருக்கோம். ஆனா இந்த இடத்துலயும் கரப்ஷன் நடக்க வாய்ப்பு இருப்பதாகவே இப்பவே ஒரு டேட்டா சொல்லுது. அந்த அளவுக்கு நம்ம நாடு வந்து போயிட்டு இருக்கு. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆக்சுவலா இந்தியாவில் கரப்ஷன் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம வந்து சைனா, யூஎஸ் எல்லா நாட்டையுமே பீட் பண்ணி இப்பவே 2025லயே நம்ம டெவலப் ஆயிருப்போம். ஆனா கரப்ஷன் ஒண்ணு இருக்கிற காரணத்தினால இங்க நம்ம நாட்டில் இருக்க பேசிக்கான தேவைகள் எல்லாமே இல்லாம ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறோம். அதுவும் பர்டிகுலரா நெடுஞ்சாலைகள்ல நம்ம சாலைகள் எல்லாமே வந்து ரொம்ப கரடுமுரடா இருக்கிற நிறைய பகுதிகளை பார்க்க முடியுது. இது எல்லாமே ஊழல் அப்படிங்கிறது ரொம்ப ஊறி கிடக்குது அப்படிங்கிறது தான் நம்மளால சொல்ல முடியுது. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா ஊழல் எந்த பகுதியில ரொம்ப அதிகமா ஊறி கிடக்குதுன்னா அதுவும் தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், பஞ்சாப் இந்த மாதிரி பகுதிகளில் ஊழல் வந்து நம்ம நாட்டில் இங்கே தான் ரொம்ப அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரியே நம்ம நாட்டினுடைய இன்னொரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா மக்கள் சந்தோஷமா இல்லாததுக்கு ஒன்று எஜுகேஷன் சொல்லலாம். ஏன் எஜுகேஷனை நான் சொல்றேன் அப்படின்னா இங்கு படிப்பு வந்து எல்லாத்துக்குமே இருந்துச்சுன்னா ஒரு நாட்டையும் டெவலப் பண்ண முடியும், அவங்களுடைய குடும்பத்தையும் டெவலப் பண்ண முடியும். ஆனா இங்க ஒரு சர்வே எடுத்து பார்த்தா 100 பேர்ல 76 பேர் மட்டும்தான் படிச்சிருக்காங்க. அதுவும் பசங்க வந்து 80 பேர் படிக்கிறாங்க. ஆனா பொண்ணுங்க வந்து 70 பேர் தான் படிக்கிறாங்க. ஆக்சுவலா கேட்டா பொண்ணுங்களுக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னு சொல்லி ஒரே இதா கொஸ்டின் பண்றாங்க. ஆக்சுவலா இப்ப வந்து பெரிய லெவல்ல பெண்கள் வந்து படிக்க வந்தாலும் இன்னும் ஒரு சில பகுதி அதுவும் நார்த் ஏரியாலாம் இன்னும் படிக்காம வேலைக்கு போகாம ரொம்ப ஸ்ட்ரகிளும் பண்றாங்க. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா இங்க வந்து வெறுமனை வந்து ஸ்கூல் எஜுகேஷன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு டிகிரியை கம்ப்ளீட் பண்ணாம இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலா டிகிரி வந்து இந்தியாவில் கரெக்டா சொல்லணும்னா 40 கோடி மக்கள் மட்டும் தான் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் 100 கோடி மக்கள் வந்து அவங்க ஸ்கூல்
ஸ்கூல் எஜுகேஷனோடய ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சுச்சுவேஷன் இந்தியாவில் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா நீங்க படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்க வந்து பெரிய லெவலில் டெவலப் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இங்க நிறைய மக்களிடம் இன்னும் இல்லாம தான் இருக்கு. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்கூல் படிச்சா மட்டுமே போதும், அது கூட தேவையில்லை, நம்ம வந்து திறமை வளர்த்துட்டு நம்ம பெரிய லெவலில் டெவலப் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு மாய பின்மத்தை நிறைய பகுதிகளில் இன்னும் பரப்பிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க படிக்காம கரெக்டா வேலைக்கு போக முடியாம அவங்க சந்தோஷமா இல்லாம நம்ம இருக்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியுது. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. நம்ம நாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு ஒரு இந்தியன் வந்து சந்தோஷமா இல்லாததுக்கு. ஆனா உலக மத்தியில இந்தியா வந்து ரொம்ப மிகப்பெரிய பொருளாதார நாடா டெவலப் ஆயிட்டு இருக்கு, எக்கனாமில டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறோம். இவ்வளவு பிரச்சனையை தாண்டி தான் ஒவ்வொரு இந்தியனும் தன்னுடைய லைஃபை முன்னோக்கி போயிட்டு இருக்கா. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா கடைசியில 80 கோடி மக்கள் வந்து இன்னைக்கும் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம ரேஷன் அரிசி, கவர்மெண்ட் கொடுக்குற அரிசியை தான் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்களுடைய ஒவ்வொரு நாள் லைஃபும் நரக வேதனை தான். இன்னைக்கு நான் வேலைக்கு போனா தான் நான் வந்து இன்னைக்கு சாப்பிட முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல கிட்டத்தட்ட 50 இருந்து 60 கோடி மக்கள் இருக்காங்க. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அவர்களுடைய வாழ்வை மேம்படுத்தினால் மட்டும்தான் இந்தியா வந்து ஜிடிபில ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனும் பண்ண முடியும். நம்ம வந்து சைனா, யுஎஸ் இவங்க எல்லாத்தையுமே இன்னும் 10 வருஷத்துல நம்மளால பீட் பண்ண முடியும். இங்க இவ்வளவு பிரச்சனையை தாண்டினா கண்டிப்பா இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய வல்லரசா மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது கொஞ்ச தூரம் இல்லை அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.